வணக்கம். அன்புடன் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அது என்ன ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு? ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு. இரட்டுற உள்ள இயல்மனப்போக்கை அருள்துறை சேர்த்து அடக்குன்றாரு நம்ம திண்டுக்கல் சரவணானந்த சுவாமிகள். அவர் தயவுக்குறள்னு ஒரு குறள் எழுதியிருக்காரு, திருக்குறள் மாதிரியே. இரட்டுற உள்ள இயல்மனப்போக்கை அருள்திறம் சேர்த்து அடக்கு. இரட்டுல உள்ள இயல்மனப்போக்கை அருள்திறம் சேர்த்து அடக்குன்றாரு. அதனால் இரட்டுல உள்ள இயல்மனப்போக்கு ரெண்டாக இருக்குது. ரெண்டு கொட்டு போயிருந்தால் குடி ரெண்டானா கூத்தாடிக்க இறக்காரம்பாங்க தலைவரே. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடின் அனைவருக்கும் தாழ்வு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. எப்படி கூடி வாழ்கிறது? வரவு செலவு இதை டேலி பண்ணணும். அதை ஈடுகட்டி வருவீரானால் இன்பம் வரலாமே என்றார் ராமலிங்க அடிகளார். இரவு பகல், வரவு செலவு, லாப நட்டம், இன்ப துன்பம். வாழ்க்கையில் இன்பம் துன்பம்னு ரெண்டு தான் இருக்குது. நல்லது கெட்டது. இன்பம் துன்பம், வரவு செலவு, லாபம் நட்டம், கொடுக்கல் வாங்கல், ஆண் பெண், இப்படி இருக்குது. உயர்வான நிலையில் இரண்டு ஒன்றுபட்டுரும். ஆக்கினை சக்கரம்பாங்க புருவ மத்திய, அதுக்குள்ளே இருக்கக்கூடியதான் உச்சந்தலையில் இருக்கதான் சகசிராதாரம். வெட்ட வெளி தன்னை மெய்யன்று இருப்பாருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடின்னு குதம்பை சித்திரப்பாடல் இருக்குது. வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய பரமாத்மாவை இந்த ஜீவாத்மா என்றைக்கு பற்றுகிறதோ, இந்த ஜீவாத்மாவுடன் என்று மனம் உயிர் ஆன்மா இணைகிறதோ அன்றுதான் நண்பர்களே கூடி வாழக்கூடிய ஒரு பேரின்பம். உச்சந்தலைக்குள்ளே உள்நாவுக்கு மேலே சிறநடு சிற்றம்பலத்திலே ஆன்ம சிற்றனும் உள்ளது. அங்கே ஜீவாத்மனோடு நாம் இணைந்து பரமாத்மாவை பற்றி வாழ்ந்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. கல்யாணம் திருமணம்ன்றாங்க, ஆண் பெண் இணைவது. ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைந்து வாழ்வது தான் உண்மையான திருமணம். அதுதான் ஒரு கூடி வாழக்கூடிய ஒரு தன்மை. அப்போது தான் இரவு பகல் என்று இல்லாமல் நல்ல ஒரு சந்தி வேலை உண்டாகும். வரவு செலவு என்பது டேலியாகும், லாபம் நட்டம் டேலியாகும், கொடுக்கல் வாங்கல் சரியாகும். நண்பர்களை இன்ப துன்பங்களை எல்லாம் நாம் சரி செய்து வாழ வேண்டும், சமன் செய்து வாழ வேண்டும். அதுதான் சமன்பாடு, உடன்பாடு. அதில் நமக்கு வேண்டும் ஈடுபாடு. அதுதான் நம் பாரத பண்பாடு என்பதை தெரிந்து கொண்டு இந்த சமன்பாட்டை பின்பற்றுவோம். வரவு செலவு, லாப நட்டம், இன்ப துன்பம், இரவு பகல் ஆகிய இன்ப துன்பம் ஆகிய அனைத்தையும் இரட்டுற உள்ள இயல்மன போக்கை அருள்திறம் சேர்த்து அடக்கு. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நமது மனதிற்குள் சமாதானமாக வாழ வேண்டும். உங்களுக்குள் சமாதானமாக இருங்கள், நமக்குள் சமாதானமாக இருப்போம். ஒரு ஹீரோ வில்லன்னு சொன்னால் நீங்கள் தான் உங்களுக்கு ஹீரோ, நீங்கள் தான் உங்களுக்கு வில்லன். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வில்லனை அழிக்கணும் ஒழிக்கணும்னா அடித்து உடச்சு மிதித்து இந்த மாதிரி இல்லை. அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை நீக்கணும். இப்போ உங்கள் பேர் சிவகுமார்னு வச்சுக்கலாம், உங்கள் பேர் சுரேஷ்னு வச்சுக்கலாம், உங்கள் பேர் ரமேஷ்னு வச்சுக்கலாம், உங்கள் பேர் இப்படி விவேக், ராமசாமி, இப்படி ராமன், இப்படி எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஹீரோ ரமேஷை, வில்லன் சுரேஷை ஹீரோ ரமேஷ் ஜெயிக்கணும். வில்லன் ரமேஷை ஹீரோ ரமேஷ் எப்படி ஜெயிப்பார்? ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான், எனக்குள் ஒருவன்பாங்க. அந்த மாதிரி வில்லன் ரமேஷை ஹீரோ ரமேஷ் ஜெயிக்கணும்னா வில்லன் ரமேஷ்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்களை நீக்கணும். எந்திரன் படத்தில் கூட பார்த்தா ரஜினிகாந்த் ஒரு எந்திரத்தை உருவாக்கியிருப்பார். அந்த ரோபோவில் பார்த்தா ரெட்டு சிப்புன்னு ஒன்று போட்டு விடுவாங்க, கெட்ட எண்ணங்கள் பதிஞ்சதை. கடைசியில் ரஜினிகாந்த் போய் இந்த ரெட்டு சிப்பை எடுத்துருவார். எடுத்ததுமே நல்லபடியாக மாறிக்கும். அந்த மாதிரி கெட்ட எண்ணம் ஆகிய அந்த ரெட்டு சிப்பை எடுக்கணும். வில்லன்ட்ட இருந்து எடுத்துட்டோம்னா அவன் ஹீரோவாகிடுவான், ஹீரோவோட ஒன்றுபட்டுருவான். ஆகவே ஹீரோ ரமேஷ் ஹீரோ வில்லனை ஜெயிக்கணும்னா அந்த கெட்ட எண்ணங்களை வில்லன் ரமேஷ்லேருந்து ஹீரோ ரமேஷ் எடுக்கணும். அதே மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய வில்லன்ட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணத்தை நீக்கிட்டோம்னா மனம் ஒன்றுபடும், மனம் சமாதானம் அடையும். நம் வாழ்க்கையில் மகிழ்வுடன் வாழ்வோம். அனைவரும் மகிழ்வுடன் வாழ வைப்போம். நண்பர்களே, சமாதானம் வேண்டும், கூடி வாழ வேண்டும், ஒன்றுபட்டு வாழ வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிற அனைவருக்கும் தாழ்வு. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், சமாதானம் வேண்டும் நண்பர்களே. சமாதானம் 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 சமாதானம்.